அன்பான நேயர்களுக்கு வணக்கம். மேசராசிக்கார நேயர்களுக்கு ராகுகேதுகளின் பயிற்சிகள் புதன்கிழமையில் பிறந்திருக்கின்றது. 21/5/2025 மே மாதம் வைகாசி 7ஆம் தேதி புதன்கிழமையில் காலை 10:01 அளவில் ராகுகேதுகளின் பயிற்சி மேசராசிக்கார நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த ராகு பகவான் 11ஆம் இடத்தில் மாறி இருக்கின்றார். அதே கேது பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திலே பயிற்சியாகி இருக்கின்ற மேசராசியை பொறுத்தவரையில் தொட்டதெல்லாம் தாயம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான உயர்வுகளை இனி வருகின்ற நாட்களிலே ராகுகேதுகளின் பயிற்சிகள் 12ஆம் இடத்தில் இருந்து தேவையில்லாத அலைச்சல், வெளிநாட்டில் கஷ்ட நஷ்டம், வெளிநாடு செல்கின்றவர்களுக்கு நல்லதொரு யோக பலன்களை ராகுகேதுகள் கொடுக்கும். அதே சமயத்தில் வெளியூர் வெளிநாடு அலைச்சல்களையும் தேவையில்லாத விரை செலவுகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேதுகளின் பயிற்சி என்பது உங்களுக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானால் பெரிய தொல்லைகள் இல்லை என்றாலும் 5ஆம் இடத்திலே இருக்கின்ற கேது பகவான் கண்டிப்பாக உங்களுடைய பூர்வீகத்தின் தெய்வங்களின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்றது. ஆன்மீக சிந்தனைகள் கிடைக்கப்பெறுகின்றது. 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஹோமத்தி 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசியிலே சிம்ம ராசி என்பது உங்களுக்கு அவருக்கு கேதுவுக்கு 5-9களிலே திருவோணங்களிலே இந்த காலபுருஷ தத்துவம் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே மேசராசிக்கார நேயர்களுக்கு ராகுகேதுகளின் பயிற்சிகள் என்பது 11வது இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே ராகு பகவான் மிகவும் கொடூரர் என்று சொல்லக்கூடிய பாவக்கிரகங்களிலே அதிசக்தி வாய்ந்த கிரகங்களை முழுங்கக்கூடிய சூரியனை சந்திரனையும் எதிர்க்கக்கூடிய முழுங்கக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒளி கிரகத்தையே முழுங்கக்கூடிய ஒரு கிரகம் என்று சொன்னால் அது ராகுகேதுக்களாக இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த ராகுகேதுகளின் பயிற்சி என்பது மேசராசிக்கார நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருந்ததை விட ராகு பகவான் உங்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே அற்புதமான, அதுவும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி ஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்தையும் உங்களுடைய 11ஆம் இடத்தையும் உபஜய ஸ்தானங்களிலே பரிபூர்ணமாக இனி நாள் வரையில் இது நாள் வரையில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இனிமேல் வருகின்ற ஒரு வட்டி முதலும் கிடைக்கப்பெறுகின்ற அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே ராகுகேது பயிற்சி என்பது உங்களுக்கு 11ஆம் இடம் மூத்த சகோதரர்கள் ஆசை அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானங்களிலே ராகு பகவான் இருக்கப்பெறுகின்றதும் குருவின் பார்வை வாங்கி இருக்கின்ற காரணத்தினாலே மேசராசிக்கார நேயர்களுக்கு இந்த ராகு பயிற்சி என்பது உங்களுக்கு புதன்கிழமையில் முயற்சி சனாதிபதி 6ஆம் இடத்ததிபதியும் புதன் பகவான் ராசியில் இருந்து 2ஆம் இடத்தில் இருக்கின்ற அமைப்பும் 2025-26 வரையில் உங்களுடைய 11வது இடத்திலேயும் 6ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் 5ஆம் இடத்திலேயும் இந்த பயிற்சி என்பது நீடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பு ராகுகேதுகளின் பயிற்சி மேசராசிக்கார நேயர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்ற அமைப்புகளிலே பிறந்திருக்கின்றது. ராகுகேதுகளை பற்றி விரிவாக சற்று விளக்கமாக சொல்வோமானால் எல்லாருக்கும் தெரிந்ததாக இருந்தாலும் ராகுகேதுக்கள் என்று சொல்லக்கூடிய கிரகம் இது ஒரு பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய சாயா கிரகம், பின்னோக்கி செல்லக்கூடிய பிளானட் என்று சொல்லக்கூடிய கிரகம், ராகுவை தாத்தாவாகவும் கேதுவை பாட்டியாகவும் இது ஒரு நிழல் கிரகம் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த கிரகங்கள் சூரியனை சந்திரனை முழுங்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த ராகுகேது பிறப்பு என்பது பார்க்கடலை கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது ராகு பகவான் என்று சொல்லக்கூடியவர் அந்த அமிர்தத்தை தேவனாக உரிமாறி அமிர்தத்தை உட்கொள்கிறார். இந்த அமிர்தத்தை உட்கொள்ளும் பொழுது சூரியனும் சந்திரனும் பார்த்து விடுகிறார்கள். திருமால் அமரர்களுக்கு படைக்கும் பொழுது இந்த ராகு பகவான் அமிர்தத்தை உண்ணுகிறதை சொல்லி விடுகின்றார்கள். அப்பொழுது திருமால் தலையை சீவி விடுகிறார். தலையை சீவி விடும் பொழுது தலை வேறாக உடல் வேறாக சரிந்து விடுகின்றது. மீண்டும் பார்க்கிறார் திருமால், சாகவில்லையே என்று திருமால் பார்க்கின்றார். அப்பொழுது ராகு பகவான் திருமாலிடம் வேண்டிய காரணத்தினால், திருமாலின் அமிர்தத்தை உண்ட காரணத்தினால் இந்த ராகு பகவான் மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். அப்பொழுது மீண்டும் ராகு பகவானுக்கு மனிதனின் தலையையும் பாம்புவின் உடலையும் கொடுத்து திருமால் ராகு பகவானை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். அப்பொழுது ராகு பகவான் பிறக்கின்ற ஒரு அமைப்பு என்பது மிகவும் பிரமிக்க வைக்கக்கூடிய, சூரியனையும் சந்திரனையுமே கிரகங்களிலே மிகவும் பிரமிக்க வைக்கக்கூடிய கிரகம் ராகுகேதுக்களாக இருக்கின்றது. இந்த ராகுகேதுக்கள் என்பது மிகவும் அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த ராகுகேதுகளின் பயிற்சி என்பது இவருடைய ஸ்தலம் என்பது திருநாகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று ராகு திசை கேது திசை நடக்கின்றவர்களும் புத்தி நடக்கின்றவர்களும் இந்த காலகட்டங்களிலே ராகுகேது பயிற்சிகள் நடக்கின்றவர்கள், அங்கே கல்யாண தடை தாமதங்கள் இருக்கின்றவர்கள், மாங்கல்ய தோஷங்கள் இருக்கின்றவர்களும் ராகுகேதுகள் தோஷம் இருக்கின்ற நேர்களும் கண்டிப்பாக கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் சென்று
திரு நாகேஸ்வரம் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய பகவானை அர்ச்சனை ஆராதனை செய்து வர கண்டிப்பாக நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கும். அங்கே ராகு பகவானுக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது, அதாவது பால் தலையில் இருந்து உடலில் வருகின்ற பொழுது அந்த ஊதா நிறம் என்பது அந்த கலரை பார்க்க முடியும். அந்த வகையிலே ராகு பகவானின் அற்புதத்தை நீங்கள் பெற நினைக்கும் நேர்கள் திருநாகேஸ்வரம் சென்று ராகு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வர கண்டிப்பாக ராகு பகவானின் ஒரு சில நல்லதொரு மாற்றங்களையும் கெடுபலன் இல்லாத ஒரு அற்புத ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற முடியும். அந்த வகையிலே மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த தேர்ந்திருக்கின்ற ராகு கேது பயிற்சிகள் என்பது 11ஆம் இடத்தில் ஆசை அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளே. 11ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்தில் 6ஆம் இடத்தில் என்பது தொழில்காரகன் 12ஆம் இடத்திலே விரை செலவுகளில் சென்று கொண்டிருந்தாலும் போக காரகன் என்று சொல்லக்கூடிய ஆசைகளை கொடுக்கக்கூடியவனும் நல்லதொரு ஸ்தானங்களிலே சுக்கிர பகவானும் 2ஆம் இடத்தில் வரப்போகின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்ற அமைப்பு. இந்த மாதம் ராகுகேதுகளின் பயிற்சி மிகவும் வெகு விமர்சையாக நல்லதொரு மாற்றங்களை மேசராசிக்கார நேர்களை ராகுகேது பயிற்சி 12ஆம் இடத்தில் இருந்து கெடுத்து ஏமாற்றி தடை தாமதம் அலைச்சல் வீண் விரயங்கள் அனைத்துகளிலேயும் ஏமாற்றங்கள் இருந்த இனி வருகின்ற நாட்களே சகல விதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே ராகுகேது பயிற்சிகள் என்பது நடந்து கொண்டிருக்கின்றது, பிறந்திருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.